கோஆர்டினேட்டராகிய அரவிந்தன் ராமகிருஷ்ணன் அவர்களை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். ஸோ அரவிந்தன் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நாங்கள் உன்னிடத்தில் வந்து இந்த படத்தை பற்றி நாங்கள் பேச போகிறோம். இந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். உன்னிடத்தில் வந்து படம் வந்து வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆகிற ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஷார்ட் ஃபிலிம் ஒரே லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். கிட்டத்தட்ட ஒரு 3 months வந்து இந்த ஃபிலிமை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் புது க்ரூ, நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபில்மாக வரும்னு நம்புறேன். ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட்டை பற்றி அந்த க்ரூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெல், இந்த படத்தில் க்ரூ ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் டோட்டலி நியூ க்ரூ. புது முகங்கள் பண்ணியிருக்காங்க, புது ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இது ஒரு முதல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், இது வந்து ஒரு முதல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே தெரியாது. இட் வில் பி அ வெரி குட் ஃபிலிம். ஐ வுட் சே வெரி க்ளோஸ் மை ஹார்ட் ஃபிலிம் வந்து சொன்ன மாதிரி. அண்ட் இந்த லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து இப்போ வர ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லொக்கேஷன்ஸ் வந்து ஒரே லொக்கேஷன்ஸ் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்டோரி அந்த மாதிரி இருக்கும். பட் எங்களோட ஸ்டோரி அப்படி கிடையாது. வெரி கலர்ஃபுல் லொக்கேஷன்ஸ் எடுத்துருக்கோம். நிறைய லொக்கேஷன்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை கிட்டத்தட்ட ஒரு 3 months வந்து டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன் எல்லாம் சேர்ந்து லொக்கேஷன்ஸுக்காகவே தேடி இருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இட் வில் பி அ வெரி குட் ஃபிலிம். அண்ட் இட் பி அ வெரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இட் பி அ வெரி குட் ட்ரீட் ஃபார் த ஆடியன்ஸ் ட்ரீட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்ததாக நான் என்ன கேட்க போறேன்னா இந்த ஸ்டோரியை பற்றி, இந்த படத்துக்கு ஸ்டோரியை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை, ஸ்டோரி வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியல் ஸ்டோரி. ஒரு உண்மையான நடந்த சம்பவத்தை தான், ட்ரூ பேஸ் சம்பவத்தை தான் நம்ம ஸ்டோரியாக பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஸ்டோரி வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜாக இருக்கும். லைக் நானும் இளைஞர்கள் தான். ஸோ இளைஞர்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட் பி அ நைஸ் ஸ்டோரி லைன். அண்ட் இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா கவலை, சந்தோஷம், நட்பு எல்லாம் கலந்த ஸ்டோரியாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களும் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு நல்ல மெசேஜ் சொசைட்டிக்கு நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் டிஃப்ரெண்ட் கேமராவை பற்றி சொல்லி ஆகணும். கேமராஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வச்சு நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபிலிம் வந்து ஒரு நல்ல மெசேஜாக நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுக்குற மாதிரியும், இளைஞர்களுக்கு கவர்கிற மாதிரியும், இளைஞர்கள் மட்டும் இல்லை முதியோர்கள் யார் வேணாலும் பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் அ நைஸ் ஸ்டோரி. கூடிய சீக்கிரம் 26 இந்த 26ஆம் தேதி கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் வேர்ல்டு வைட் ரிலீஸ் அதை விட சீக்கிரமாக ஆரம்பிக்கும், கிறிஸ்மஸ் முடிஞ்ச அப்புறமும். ஸோ எல்லாரும் வந்து இந்த ஃபில்மை சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும், ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நம்ம இன்டர்வியூ பண்ண போகிற முக்கியமான நபர் சாம் ரூபன். அவருக்கு இந்த படத்தோட கேமராமேன் அண்ட் எடிட்டர். நார்மலாக ஒரு படத்தில் முக்கியமான ரோல் பண்ணுறவங்க வந்து எடிட்டர்ஸ். ஸோ இந்த படத்தில் ரெண்டையுமே பண்ணியிருக்கிறவங்க தான் எங்களோட சாம் ரூபன். அவருக்கு நாங்கள் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். நாங்கள் சாம் கிட்ட கேட்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த படத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சாம். என்னென்னா இந்த படம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. என்னென்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்தனால இந்த டைட்டில் வந்து உன்னிடத்தில் வந்து இது வந்து ஒரு கிறிஸ்டியன் பேஸ்ட் மூவி வந்து. இது வந்து ப்ரொடியூசர் வந்து பெனடிக்ட். அவர்தான் இந்த ப்ரொடியூசர். மற்றது இதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. என்னென்னா நான் வந்து ஏற்கனவே ஷார்ட் ஃபிலிம் செஞ்சுருக்கேன். நான் இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பெருசாக செஞ்சதில்லை. மற்றது நான் ஏற்கனவே எனக்கு ஷார்ட் ஃபிலிம் செஞ்ச ஒரு ஆளோடு தான் நான் ஒர்க் பண்ணேன். அது பேர் வந்து அரவிந்த். அவர் வந்து அவர் தான் இந்த படத்தின் செகண்ட் டைரக்டர். அவர் மூலமாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. அப்புறம் இது வந்து ஒரு ஹாப்பி க்ரூ. எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டா மூவியை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம்.
இது நாங்கள் 26 வந்து இதை மூவியை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்து என்ன, இப்போ நீங்கள் 2 முக்கியமான டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட ஒர்க் பண்ணுறதுன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். அவங்களோட வந்து இப்போ 2 பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பிரகாஷ் அவர் தான் இந்த ஸ்கிரிப்டை எழுதினார். எழுதி அவர் டைரக்ட் பண்ணும்போது அவரோட இன்னொரு டைரக்டர் இருந்தார் அரவிந்த். அவர் வந்து கனகா ஷார்ட் ஃபிலிம் செஞ்சிருக்காரு. அது நல்ல பாப்புலராக வந்திருக்கு. அப்போ நான் அரவிந்தோட ஒர்க் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா கனக்கா அவர் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஷூட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணார் டைரக்ட் பண்ணும்போது. நாங்கள் சில உள்ள பெயின் ஷாட் மாதிரி அப்படியெல்லாம் எடுத்துருக்கோம். வந்து இங்கால ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கனெக்டாக எடுத்துருக்கோம். அது நல்லா இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணுறது. ஓகே, இந்த படத்தில் நீங்கள் புது டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு அரவிந்தன் எங்களுக்கு சொன்னார். ஸோ நீங்கள் என்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த படத்தில் நாங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் லென்சஸ் கணக்காக பாவிச்சிருக்கிறோம். 18-105 லென்ஸ் பாவிச்சு வைட் ஆங்கிள் எடுத்துருக்கிறோம். சேர்ந்து 18-135 லென்ஸ் பாவிச்சு நாங்கள் சேர்ந்து 70-300 லென்ஸ் பாவிச்சோம். மேலே இருந்து இப்போ பீச் ஷார்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பில்டிங்லேருந்து மேலேருந்து கீழே ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் 300 மில்லிமீட்டர் லென்ஸ் பாவிச்சுனாங்க. அப்படி நாங்கள் ஒரு 4-5 லென்ஸ் பாவிச்சோம் இந்த இதுக்கு. நான் நினைக்கிறேன் இதுக்கு கணக்கு கஷ்டப்பட்டு இந்த மூவி வந்து செஞ்சுருக்கேன். ஓகே, தேங்க்யூ சாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு.